புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பல புதிய தகவல்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்து செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முத்துப்பழம்பதி, காவல்துறையினர் என்னென்ன தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, இந்த சம்பவத்தில் முதல்ல ஆலங்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 4 சட்டப்பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டப்பிரிவு 12 பிராக்கெட்ல ஐ, அதே போல புதிய சட்டப்பிரிவான PNS 109, அதே போல PNNS 196, 25(1)A ஆகிய 4 சட்டப்பிரிவுகளும், அதே போல ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959 ஆகிய சட்டப்பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் போலீசார் தரப்புல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த துரை என்ற துரைசாமி மீது ஏற்கனவே 65 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், இதில் 3 கொலை, 1 கொள்ளை, 1 கொலை முயற்சி, 13 கொள்ளை உள்ளிட்ட முக்கிய வழக்குகளும், அதே போல 48 பிற வழக்குகளும் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் ரவுடி துரை மற்றும் சிலர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆலங்குடி போலீசார் அவரை பிடிக்க சென்றதாகவும், அதாவது ஆலங்குடி காவல் ஆய்வாளர் மகாலிங்கம், ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன், உதவி ஆய்வாளர் மகாலிங்கம், அதே போல காவலர்கள் யாகநேசன், பாரதி, இக்னேசிய சிங் ஆகிய 5 பேரும் துரை உள்ளிட்டோரை பிடிக்க அந்த பகுதிக்கு சென்றதாகவும், அப்போது ரவுடி துரை, நான் யார் தெரியுமா, நான் பிரபல ரவுடி எம்ஜிஆர் நகர் துரை என்றும், கையில் அது மட்டும் இல்லாமல் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியாலும் காவல் ஆய்வாளர் முத்தையனை நோக்கி சுட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சுட்ட போது ஆலங்குடி ஆய்வாளர் முத்தையா ஒதுங்கிக் கொண்டதால் அவர் உயிர் தப்பினார். இதனை பார்த்த மகாலிங்கம், அதாவது உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உடனடியாக துரையை பிடிக்க முயன்றதாகவும், அப்போது மகாலிங்கத்தையும் துரை பட்டாக்கத்தியால் தாக்க முயன்ற போது வேறு வழி இல்லாமல் ஆலங்குடி ஆய்வாளர் முத்தையன் முதலில் வானத்தை நோக்கியும் பின்னர் துரையின் உடலையும் சுட்டதாகவும், இதில் துரை அங்கேயே மயங்கி விழுந்து விட்டதால் உடனடியாக போலீசார் அவரை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும், இங்கு அழைத்து வந்து பார்த்தபோது மகாலிங்கம் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் சொன்னதாகவும் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்ப போலீசாரின் அறிக்கையை பொறுத்தவரையில் ஒரு பிரபல ரவுடி திருச்சி மட்டுமில்லாமல் தலைநகரம், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் நடந்த குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய ஒரு ரவுடி புதுக்கோட்டையில் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர் பிடிக்க சென்ற போது அவர் நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களால் போலீசார் தாக்கியதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் துரை உயிரிழந்து விட்டதாக சொல்றாங்க. துரை கூட மற்றொரு நபர் வந்ததாக சொல்றாங்க. அது 2 பேர் அங்கே அந்த சம்பவத்தின் போது 2 பேர் இருந்ததாக சொல்றாங்க. அந்த மற்றொரு நபர் எங்கே இருந்தார் என்பது குறித்து, எங்கே இருக்கார் என்பது குறித்து இந்த அறிக்கையில குறிப்பிடப்படவில்லை. இப்ப ரவுடி துறையை பொறுத்த வரைக்கும் சரித்திர பதிவேட்டு பட்டியலில் இடம்பெற்ற ரவுடியாகத்தான் பார்க்கப்படுகிறார். ரவுடி என்பதை விட டெல்டா மாவட்டம் மற்றும் கொங்கு மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களை கலக்கிய பிரபல கூலிப்படையின் தலைவனாகத்தான் பார்க்கிறாங்க. அதாவது பணம் கொடுத்தா பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது. இப்ப ரவுடிக்கும் கூலிப்படைக்கும் வித்தியாசம் இருக்கு. பல்வேறு முக்கிய கொலை வழக்குகளையும் துறை சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற கொலை வழக்கு, அதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் திருச்சியை சேர்ந்த பிரபல ரவுடி இளவரசனை கொலை செய்த வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் முக்கிய கொலை வழக்குகளில் தொடர்புடைய கூலிப்படையின் தலைவனாக தான் துறையை பார்க்கிறாங்க. மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டே திருச்சியில் ஒரு போலீசார் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், அதாவது 30 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் அப்போது துறையையும் அவர் தம்பி சோமசுந்தரத்தையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அந்த நகை எங்க இருக்குன்னு கேட்கும்போது புதூர் குளுமாயம்மன் கோயில் பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப போலீசார் கூட்டிட்டு போகும்போது போலீசாரை கடுமையாக தாக்கிவிட்டு, அப்போதும் 2023ஆம் ஆண்டு தாக்கம் என்ற வழக்கு இருக்கு. அப்பவே போலீசார் துறையை சுட்டுத்தான் பிடிச்சிருக்காங்க. தம்பி சோமசுந்தரம் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்நிலையில் தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய மண்டலத்திலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இன்னும் சட்ட நேரத்தில், அதாவது 10 மணிக்கு மேல துறை பரிசோதனை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை நடைபெற இருக்கு. கார்த்திகா, ரவுடி துரைசாமி தான் முதலில் சுட்டதாகவும் தற்காப்புக்காகத்தான் போலீசார் சுட்டதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.